அண்ணா வெல்கம்ண்ணா. என்னண்ணா மனு சார், கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. தியேட்டர்கள் ரிலீஸை விட இப்போ வர்ற ஃபீட்பேக் வந்து இன்னும் பெருசாக இருக்கு சார். ஸோ இப்போதான் அந்த ஒரு ட்ரூ பொட்டென்ஷியல் தெரியுது. ஸோ இன்னும் பெரிய கங்க்ராட்ஸ். ஐ திங்க் யூ வில் பி என்ஜாயிங் திஸ் மச் மோர் தென் த தியேட்டர்கள் ரிலீஸ். தியேட்டர்ல வரும்போது அது வேற விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வேற விதமான ஒரு ஃபீட்பேக். இது நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் வைடர் ஆடியன்ஸ் இப்போ ரீச் ஆகுது. ஆனால் தியேட்டரில் கிடைச்ச ஃபீட்பேக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்டுகெதர். நண்பர்களே, FIR பார்த்த அமேசான் நண்பர்களே, மனு சார் இங்க இருக்காரு. நீங்க வந்து அவர் கூட வந்து கான்வர்சேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நான் 4 மணி வரைக்கும் அறுக்கிறதுக்கு நான் ரெடி. அதை நீங்க தாங்கறதுக்கு ரெடின்னு எனக்கு தெரியும். இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு சைலண்ட் ஆயிடுறேன். எலிஃபென்ட் இன் த ரூம், ஆப்வியஸ்லி எலிஃபென்ட் இன் த ரூம் கொஸ்டின். மனு சார், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவி அபவுட்? எந்த மாதிரி யோசிக்கிறீங்க அடுத்த படம்? ஏன்னா ஆப்வியஸ்லி FIR வந்து வந்துடுச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு, அக்செப்டன்ஸ் கூட கிடைச்சாச்சு, அண்ட் யூ காட் த அப்ளாஸ். வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்? நெக்ஸ்ட் ப்ராஜெக்டும் இதே மாதிரி ஒரு சின்சியரான ஃபிலிம், ஒரு ஆக்ஷன் ஜானரில் இருக்கக்கூடிய படம், மக்களை ஏமாத்தாத படமாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த மாதிரி தான் எழுதிட்டுருக்கேன். காசு போடுற ப்ரொடியூசருக்கும் டிக்கெட் வாங்கி தியேட்டரில் படம் பார்க்க வர ஆடியன்ஸுக்கும் ஏமாற்றம் வராத மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். ஸோ இட் வில் பி த சேம் பிரின்சிபல்ஸ் தட் ஐ அப்ளைட் இன் FIR that will happen in the second film. Do you want to step up from meaning star level? Like இப்போ obviously நான் விஷ்ணு சார் வந்து இது பண்ண இப்போ குறைச்சு பேச இன்டென்ஷன் இல்லை. பட் உங்களை அடுத்த ப்ராஜெக்ட் வந்து does it aim at a bigger star cast or you still want to stick with your script and then finalize the star cast? I will always stick to my script. அந்த ஸ்கிரிப்டுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போது அடுத்து எழுதிட்டு இருக்கிற படம் விஷ்ணுவுக்கு கரெக்டாக இருந்தால் விஷ்ணு, அப்படி இல்லைன்னா வேற யார் அதுக்கு அமையறாங்களோ அவங்க. ஸோ எப்போவுமே ஸ்கிரிப்ட் தான் பிரதர் டிக்டேட் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரியான ஹீரோ நடிக்கலைன்னா நீங்களே அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி த ஸ்கிரிப்ட். சார் ஹாய் சார். ஹலோ. சொல்லுங்க ரியாஸ். சார் உங்கள் மூவி 2 டைம்ஸ் ஸ்டார்ட்டை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. நீங்கள் இட்லிஸ் குமரனை எந்த பர்பஸ்க்காண்டி நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க? இட்லிஸ் குமரன் எந்த பர்பஸ்? கலெக்ஷன். படம் வந்து ஓப்பனிங் வரணும், கலெக்ஷன் வரணும். ஏங்க ரியாஸ், ஒரு இன்டர்நேஷனலா தெரியணும், நான் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாரு இதெல்லாம் இருக்கிறதா. இப்போ நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அதை கட்டிக்கு போனேன். நீங்க சும்மா இருங்க, அவர் சொல்லுவார். சொல்லட்டும். இல்ல சி அந்த 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 ரோலுக்கு, அதாவது ஹேக்கர் ரோலுக்கு ஒரு 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 விதமான ஒரு ஜந்து அப்படின்றீங்களா? என்னது ஹேக்கர் ஜந்துன்றீங்களா? அப்படி சொல்லல. அதாவது சி இந்த கேரக்டர் எழுதும் போதே பிரசாந்த் பண்ணணும்ன்றதுதான் மைண்ட்ல வச்சிருந்தேன். ஸோ அதனால அவரோட ஒரு ஆல்டர் ஈகோவா தான் இதை எழுதினேன். அதனாலதான் இட் இஸ் குமரன் அப்படின்னு வச்சேன். ஸோ எழுதுனது வந்து பிக்கெஸ்ட் லெவல்ல ரீச் ஆயிடுச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. அது நடிச்சவங்களுக்கும் அதுக்கு உண்டான பாராட்ட கொடுக்குறது. ஜஸ்ட் இங்க வந்து என்னன்னா, ஏன்னா மனோனுக்கு நான் இது வரைக்கும் எது தேங்க்ஸ் எல்லாம் சொன்னதே கிடையாது. அதங்காட்டிக்கு வேற வழி இல்லாம, ஐ மீன் உண்மையாலுமே எனக்கு இது சொல்லணும்னு தோணுது. என்னன்னா பயங்கர ஹாப்பி. நிறைய பேர் யாரோ மெசேஜ் பண்றாங்க, அவ்வளவு பேர் மனசார வந்து பாத்தீங்கன்னா, நான் உண்மையா இவ்வளவு ரிசப்ஷன் வரும்னு நான் நினைக்கல. என்னை விட என்ன வந்து மனோன் நம்பினாரு. ஏன்னா நான் நடிப்பேன்னே எனக்கு தெரியாது சத்தியமா. எனக்கு அவ்வளவு பயம், அவ்வளவு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. பட் என்ன ரெடி பண்ணி ஒரு ஆக்டர் ஆக்கணும். அப்படி அது எப்படி சொல்றது, நானும் பண்ண ஒர்க் பண்ண இல்லை அப்படின்னுல. ஆனா வந்து எப்படின்னா, ஒரு
சரி, ஒரு டைரக்டர் கிட்ட வந்து நடிக்கிறது வேற, ஒரு பிரதர் நம்மால் ஒரு அண்ணன் அண்ணனுக்கு வந்து கரெக்டா பண்றோம்டா அப்படின்னு நினைக்கிறது வேற. ஸோ நான் அந்த ஜோன் போய் பண்ணது, அது ஜெயிச்சது வந்து நான் ரொம்ப செமையா, நான் உண்மையா சொல்றேன் ப்ரோ. நான் இதுக்கப்புறம் பெரிய கேரக்டர்ஸ், யாராவது பெரிய ஆக்ட்ரஸ் கூட பண்ணி பெரிய அப்ரிசியேஷன் கூட வரும். பட் ஆனா இது வந்து எப்படின்னா ரொம்ப பர்சனலுங்க. இது இந்த வர்ற ஒவ்வொரு அப்ரிசியேஷனுமே ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப என் ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க குட்டி பொண்ணுங்க, அவங்க சொந்தக்கார குட்டி பொண்ணுங்க 2 பேர் இருக்குதுங்க. அதுக்கு பார்த்துருக்குதுங்க. தேட்டருக்கு போய் அவங்க அப்பா கூடயோ அவங்க அம்மா கூடயோ போய் FIR பார்த்துருக்குதுங்க. அதுக்கு உட்காந்து 10 நிமிஷம் டைசெக்ஷன் பண்ணுது. ஊர்ல ஒரே இது, நான் வந்தோடனே பரபரப்பு. ஒரு 3-4 குரூப்ஸ், 3-4 பேர் செல்ஃபிக்கு ரெடி. எனக்கு ஒரே சிரிப்பு, டேய் நான் ஒரு ஆளாடா அப்படின்ட்டு. பட் அந்த பெனிட்ரேஷன் இருக்குல்லங்க, இது வந்து ஒரு பெரிய படத்துல நடக்குதுன்னா ஒரு பெரிய இது கிடையாதுங்க. ஐ மீன் நான் பெரிய படம் நான் சொல்றேன், ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வரும். ஆனா நாங்க எடுத்த பட்ஜெட்டுக்கு இதோட ரீச் அப்படிங்கிறது எங்களால வந்து உண்மையா சொல்றேன், என்னால இன்னைக்குமே இது இவ்வளவு ரீச்சா அப்படிங்கிறது எனக்கு, அது நேற்று நைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் குவியுது. அது என்னன்னே தெரியல. நம்பின மனோனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ ஆல்வேஸ் ஓ ஹிம் ஃபார் லைஃப். இல்ல பிரசாந்த் ப்ரோ, நான் வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் காமிக் டைமிங். நான் உங்களை ரிவ்யூ, நீங்கள் எவ்வளோ யூடியூப் மூவிஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்களோ எல்லாம் பார்த்துருக்கேன். ஏவே ஒரு நேச்சுரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு ப்ரோ. அதில் வந்து ஒரு காமிக்கல் டைமிங் இருக்கு. அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இஃப் த டைரக்டர்ஸ் கேன் யூஸ் இட் டு தேர் மேக்ஸிமம் பொட்டென்ஷியல், இட் வில் ஒர்க் அவுட் ப்ரோ, கண்டிப்பாக. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஒரு காமிக் இது இருக்கு. அண்ட் யூ ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஐ திங்க் யூ கோ டு நெக்ஸ்ட் லெவல் ப்ரோ, கண்டிப்பா வந்துருவோம் யுவராஜ் ப்ரோ. என்னன்னா எனக்கு இந்த படம், அதாவது ஒரு நடிகனுக்கு மிகப்பெரிய விருது என்னன்னா, அதாவது தன்னுடைய 10வது படத்துல பயங்கரமா பாராட்டப்படுறது கிடையாதுங்க. அது கிடையாது. ஒரு நடிகனோட மிகப்பெரிய விருது என்னன்னா, அவன் நடிச்ச முதல் ப்ராமினன்ட் படத்துல அவனை ஹேட் பண்ணாம இருக்கிறதுங்க. ஏன்னா அந்த ஹேட் நடந்துருச்சு அப்படின்னா பிரதர், அவன் நடிக்கிறதுக்கான கான்பிடன்ஸ் அங்கேயே சுக்குநூறா போயிரும் ப்ரோ. அவன் அப்பயே ஒரு 4-5 படத்தை கமிட் பண்ணிருப்பான். ஆனா அங்கே சுக்குநூறா போயிரும் ப்ரோ. உங்களை எதுவுமே புஷ் பண்ணாது பிரதர். நம்ப மாட்டீங்க பிரதர். ஒரு ரோல், அடுத்த ஒரு படம் வந்து ஒரு 4 நாள் அவங்க சும்மா ஒரு எப்படி சொல்றது, வெறும் வாய்மொழியில தான் பேசியிருக்காங்க. இன்னும் அக்ரிமெண்ட் எதுக்குமே போடலாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து மத்தியானம் ஒரு ஒன்லைன் சொன்னாங்க, இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அது நல்லா இருந்தது. சத்தியமா மத்தியானத்துல இருந்தே யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ இந்த கேரக்டர் அப்படி இருக்கும், அப்ப நாம என்ன பண்ணலாம்? அப்போ FIR இருக்கு, அது FIR தான் பெஞ்ச் மார்க். ஏன்னா எனக்கு பெஞ்ச் மார்க் FIR தான். அப்போ FIR பெட்டரானா அப்ப என்ன, அந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணலாம்? இப்போ டேரக்டர் டிசைன் பண்ணுவாரா? அப்படி பண்ணலன்னா நம்ம அடிஷனலா அதை இன்புட் தருவோமா? ஏன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அதைய. இவ்வளவு வந்து நம்ம வந்து எப்படின்னா அந்த உலகத்துக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகிறது வந்து இன்னைக்கு நடக்குது எனக்கு. அது அது உண்மையா சொல்றேன். அது ஏன்னா உண்மையா FIR கொடுத்த வெற்றி தான். வேற எந்த கான்பிடன்ஸுமே கிடையாதுங்க. ஏன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க பிரதர் சினிமால, டு பி வெரி வெரி ஹானஸ்ட். தினேஷ் ப்ரோ ஒரு நிமிஷம் ஏன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சாரி டு இன்டரப்ஷன். நீங்க பேசுறத என்ன கேட்கலாம் ப்ரோ. மனு சார் வந்திருக்கிறாரு, அவர் பேச கொஞ்சம் கேட்கலாம். மனு சார் கிட்ட ஒரு கொஸ்டின். இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே, இல்ல ஏன்னா இவர் வரமாட்டாரு, இது சத்தியமான உண்மை. அதங்காட்டி தயவு செய்து கேளுங்க. ஓகே சார். மனு சார் கேளுங்க சார். எனக்கு ஓப்பனா சொன்ன பிரசாந்த் ப்ரோட ஆக்டிங் இதுல எனக்கு FIRல அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஐஸ் கட்டி ஊத்த வரும்போது அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அது ரொம்ப ஒரு ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. நீங்க ஒரு ஃபிலிம் மேக்கரா அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு பட நடிகரா எனக்கு அங்க தெரியல. எனக்கு வந்து ஒரு படத்துல நடிக்கிற ஒரு ஆக்டரா, அது அவரோட 2வது நாள் ஷூட்ல அந்த மாதிரி ஒரு ஐஸ் லேப்ல அவரை உட்கார வச்சு அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான செட்டப் எடுக்கும்போது அவர் ஒன்றும் தப்பா நடிச்ச மாதிரி எனக்கு தெரியல பிரதர். அது எஸ், நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைன்னு உங்களுக்கு படுதுன்னா, அது வந்து யூ ஹேவ் டு கிவ் some acknowledgement to the fact that this is his first film as an actor. ஒரு ஆக்டரா ஒரு 200 பேர் முன்னாடி ஒரு 2-3 கேமரா செட்டப்புல நடிக்கும்போது ஒரு ரானஸ் இருக்க தான் செய்யும், ஒரு லேயர் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்க தான் செய்யும். ஆனா அது அந்த அளவுக்கு மோசமா அப்படிங்கிறது தான் அங்க பார்க்கணும். எனக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர்
அந்த மொமெண்ட்ல எனக்கு அவர் நடிச்சது தப்பா தெரியல. எனக்கு தேவையானது அந்த அந்த சீனுக்கு கன்வே பண்ணக்கூடிய விஷயம் அவர் குடுத்துட்டாரு. அதனால ஷாட் ஓகேன்னு சொன்னேன். அது சுத்தமா நல்லா இல்ல. அது வந்து அவரு நடிச்சதே சரியில்ல அப்படின்னு எனக்கு பட்டிருந்ததுன்னா, நான் ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ நானும் அப்படி சொல்லல. நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, அவர்கிட்ட எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அது அவர் கொண்டு போகாது. இல்ல யாருன்னா ஒருத்தர் நெகட்டிவ் சொன்னாதான் அவர் வேற லெவல்ல கொண்டு போகுன்றதுக்காக தான் சொன்னேன். எனக்கு அப்படிதான் பட்டுச்சு. இல்ல அதுக்கு நீங்க கரெக்ட் தான். நீங்க அது உங்களோட ம். ஒப்பீனியன் ஆஃப் வாட் யூ சா இன் பிரசாந்த் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அது கரெக்ட் தான். அது ம். அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றத எடுத்துக்கிட்டு ஒரு ஆக்டரா அவரு ஒர்க் பண்ணாதான் அவருக்கும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ப்ரோ ரொம்ப நன்றி பிரதர். ஆக்சுவலா இதுக்கு இந்த 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 கமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம பெரிய சாதிச்சிட்டோம் அப்படின்லாம் வந்து நினைக்காம உட்காந்து திருப்பியும் கிரவுண்டுக்கு போய் வேலை செய்ய வைக்கிறது வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தான் ப்ரோ. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷான கமெண்ட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கணுங்க. அது அந்த விமர்சனங்கள் இருந்தாதான் நம்ம இன்னும் பயப்படுவோம் பிரதர். இன்னும் நடிக்கிறப்ப இன்னும் பொறுப்போட பண்ணுவோம் நானு. ஸோ யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஆனா ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, மாறன் பார்த்தேன். மாறன்ல எனக்கு உண்மையிலுமே உங்களோட ஒரு அந்த இதுல எனக்கு சுத்தமா தெரியல. அதனால அந்த ரோல் கொடுத்த ரோல் என்னமோ பண்ணீங்க. எனக்கு அந்த ஃபீலே தெரியல. நீங்க நேச்சுரலா இருந்துச்சு எனக்கு மாறன். அது என்னன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. எஃப்ஐஆருக்கு அப்புறம் மாறன். ம். என்னன்னா என்னோட கிரவுண்ட் அதான். ஒர்க்கு எனக்கு நான் நடிகனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எனக்கான டியூஷன் வந்து எனக்கு எஃப்ஐஆர்ல நடந்துச்சுங்க. அதுல வந்து நான் வந்து எனக்கு மனு சார் வந்து எனக்கு பர்சனலா உட்காந்து நிறைய வந்து அப்படி நிறைய சொன்னார். இந்த சீன் இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், எப்படி பண்ணணும், ஒரு சீனை எடுத்துட்டு எப்படி பண்ணணும். அப்போ நான் அது எல்லாத்தையுமே ஏன்னா நான் இன்னைக்கு சொல்றேன். நான் ஆக்சுவலா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். மனு இல்லாதப்ப நான் ஒண்ணு பேசிட்டு இருந்தேன். அந்த ஐஸ் கட்டி சீன் வந்து எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைங்க, எனக்கு மனு சார் ஓகே, ஆனா இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும் நானு அப்படின்னு நான் உண்மையா அதை பேசிட்டு இருந்தேன். நான் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த அனுபவங்கள் தான் உண்மையா. நான் வந்து மாறன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ், அதாவது அந்த ஷூட் பண்ண கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஜம்ப் இருந்தது. அதுல நிறைய வந்து அதுல வந்து சிக்கல்கள் இருந்துச்சுங்க. டு பி ஹானஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்ப எஃப்ஐஆர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட் ஒரு நாள் அப்படின்னா அது வந்து ஸ்மூத்தா நடக்கும் அப்படி. ஸோ எங்களுக்கு வந்து சொன்னாங்கன்னா அது கரெக்டா இருக்கும். அங்க வந்து அவங்க 11 மணி அப்படி ஷார்ட் அங்க வைப்பாங்க, நடக்கும். பட் இங்க வந்து என்னன்னா அதுல நிறைய பிரச்சனை, சிக்கல்கள், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுங்க. ஆனா அதை தாண்டி நான் வந்து ஏன் அதை கரெக்டா பண்ணேன்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரேமோட அருமை வந்துங்க எஃப்ஐஆர் மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஒவ்வொரு ஃப்ரேமும் உன் ஃப்ரேம், நீ வர்ற ஃப்ரேம் உன்னோட ஃப்ரேம். அப்போ நீ அதுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ அப்படின்ட்டு வந்து உட்காந்து ரொம்ப உட்காந்து ப்ரோ நான் வர்ற நிமிஷங்கள் கொஞ்சம் தான். ஆனா அவ்வளவு கான்சியஸா நான் வேலை செஞ்சேன் பிரதர். ஏன்னா பிரதர் இப்ப நான் ஒரு அப்கமிங் ஆக்டரை வந்து நான் ரீடேக் எல்லாம் கேட்க முடியாது ப்ரோ. இப்ப டைரக்டர் இருக்காரு அப்படின்னா ஒன்னு பேசுறேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் நான் அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட மட்டும் நான் படத்தை ப்ளீஸ் பேசு. சார் நான் இந்த படம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த மிசைல் வச்சு அந்த ஃபேக்டரியை வந்து நீங்க பிளாஸ்ட் பண்றீங்கல்ல, அப்ப அது எனக்கு என்னன்னா எனக்கு பட்டதை நான் சொல்றேன். அப்படி படும்போது அந்த கெமிக்கல் வந்து அப்ப இதாகாதா, அந்த ஏர்ல இதாகாதா? அது என்ன பாயிண்ட், அது எனக்கு புரியல. என்ன என்ன அகைன் அந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மிசைல் வந்து அடிக்குது, அந்த ஃபேக்டரி வந்து பிளாஸ்ட் ஆகுது, கரெக்ட்டுங்களா? ஆமா. ஸோ அதுல வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஏர்ல எவாப்ரேட் ஆகுது, கலக்கிறதுக்கு சான்சஸ் இல்லையா? ஓகே, அது எனக்கு புரியல. அந்த அந்த இடம் மட்டும் எனக்கு லைட்டா எனக்கு இடிச்சுது. அதுதான் அதுக்கு உண்டான விளக்கம் வந்து கௌதம் சார் வந்து பிரைம் மினிஸ்டர் கேரக்டருக்கு சொல்ற டயலாக்லயே இருக்கு பிரதர். ஏன்னா இந்த கேஸ் வந்து இன்எஃபெக்டிவ் ஆக்கணும்னா இட் ஹாஸ் டு பி எக்ஸ்போஸ்ட் டு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதான் இந்த கேஸ் வந்து அதோட பொட்டன்சி வந்து கம்மியாகும் அப்படின்றது வந்து டயலாக்ல கௌதம் சாரோட கேரக்டர் பிரைம் மினிஸ்டருக்கு சொல்றாரு. ஸோ ஒரு மிசைல் வந்து அடிச்சு அதுல வர எக்ஸ்ப்ளோஷன்ல வரக்கூடிய டெம்பரேச்சர் அதுதான் வந்து இந்த கேஸோட பொட்டன்சியை வந்து கம்மி பண்ணும். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஆன்சர் டு தட். ஓகே. யா. சரி, இது படம் பார்த்து உங்க குருநாதர் என்ன சார் சொன்னாரு? அவரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நல்ல படம் எடுத்திருக்கேன்னு ரொம்ப நேரம் பாராட்டினாரு.
விஷ்ணு கிட்ட பர்சனலாக பேசினார். அதாவது ஒரு பெரிய ஹீரோவாக இந்த படத்தில் ஒரு படத்தை கேரி பண்ணியிருக்க பெரிய ஒரு ஹீரோவாக நிற்கிற தெரிகிற அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கு வந்து அதாவது அவர்கிட்ட தான் எனக்கு வேலிடேஷன் தேவைப்பட்டது. யூஸ்வலாக எனக்கு வந்து நான் ஒரு ரிவ்யூவர்ஸ் சொல்கிறதோ இல்லை கிரிட்டிக்ஸ் சொல்கிறதோ நான் வந்து பெருசாக அது வேலிடேஷனாக நான் எடுத்துக்க மாட்டேன். என்னோட குருநாதர்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சேன். அது அவர் படம் பார்த்துட்டு ஓகே சார். அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு சின்ன இன்புட்டாச்சும் அவருக்கு இருந்ததா சார் உங்க ஸ்கிரிப்ட்ல? இல்லை. ஓகே. இல்ல மனு சார், now that movie is released in theaters, OTT வந்துருச்சு. anything that you want to correct yourself about that movie, அந்த ஸ்கிரிப்ட் பத்தி இல்லைன்னா டேக்கிங் பத்தி, எனி கோயிங் பேக், ஏதாவது ஒரு இடத்துல இஃப் யூ திங்க் திஸ் குட் ஹவ் மேட் இட் மச் மோர் பெட்டர். பிரதர், நம்ம லைஃப் கேன் ஆல்வேஸ் பி லுக்ட் பேக்வர்ட்ஸ், பட் இட் கேன் ஒன்லி பி லிவ்ட் ஃபார்வர்ட்ஸ். ஸோ ஒரு ஹைன்சைட்டில் வந்து ஒரு படத்தையோ இல்லை நம்மளோட லைஃப்பையோ நம்ம அனலைஸ் பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணும். நம்ம லைஃப்பில் எடுத்திருக்கிற சில சாய்ஸஸ் ஆல்சோ when we look back at life, yes, there are different choices we could have made that would have given us a better outcome. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் when I look back at the film and dissect it, yes, there are a lot of scenes that I could have done differently, that I could have taken differently, and that I could have shot differently, yes, but ultimately that is not what it is. It is what I've created at that point and it has come out well. அதை நம்ம அதுக்கு ஒரு தேங்க்ஃபுல்லாக இருந்துட்டு அடுத்த படம் பண்ணும்போது பெட்டராக பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. just wanted your take on that, that's all. ஓகே, நோ ப்ராப்ளம். நண்பர்களே, FIR அவங்க டைரக்டர் மனு ஆனந்த் சார் வந்து இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் த்ரோ யுவர் கொஸ்டின்ஸ். இது வந்து FIR ப்ரொமோஷன் இதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. ஹி கேம் ஹியர், நாங்கள் சும்மா இன்வைட் பண்ணோம். நீங்கள் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு படம் பார்க்குறீங்க. ஸோ அதங்காட்டிக்கு எனி கேள்வி நீங்கள் வந்து இங்கே நைஸாக பாராட்டணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. அதே சமயம் அபியூஸ் பண்ணிடுறாங்க தெய்வங்களா. ஸோ என்னன்னா என்ன நியாயமான கொஸ்டின்னாலும் தயவுசெய்து ப்ளீஸ் கேளுங்க. த ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். Hi Prashant and Manu sir. Actually, first of all, congrats for both of you. And Prashant வந்து ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பேசிட்டு இருந்தப்பே உங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போது உங்கள் முகஸ்துதியாக இருந்திருக்கும் மேபி உங்களுக்காக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு முன்னாடியே தான் பேசினார். அண்ட் ஹவு ஹீ லேர்ன்டு ஃப்ரம் திஸ் மூவி அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டார். மேபி இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவியாக இருந்திருக்கலாம். அண்ட் வாட் எவர் ஹீ லேர்ன்டு, ஏன்னா அதுதான் பேசிக்ஸ். ஸோ அங்கேருந்து லேர்ன் பண்ணது தான் இப்போ இருக்கிற ஒரு ஸ்பீக்கரை சொன்னார் இல்லையா மாறனை பற்றி. மேபி எல்லாரும் அது மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் அந்த கிரெடிட் ஆக்சுவலாக உங்களை பற்றி நிறைய பேசினார் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் தேங்க்ஸ் பிரசாந்த் ஃபார் தட். அண்ட் ஓப்பனாக பேசுனதுக்கு. பட் நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, மேபி உங்களுக்கு கூட ஒரு மாதிரி இருக்கும் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி அவர் பேசினது தான் திரும்பி அவர் பேசினார். And congrats Prashant for that. And Manu sir, one question for you. Like நீங்கள் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் ஸ்பெசிஃபை பண்ணோம். பிரசாந்துக்காக ஒரு கேரக்டர் எழுதுனீங்கன்றது சொன்னீங்க இல்லையா? லைக் எத்தனை பேருக்கு இது கிடைக்கப்படும் தெரில. மேபி அந்த கேரக்டர் வேற ஹீரோ கேரக்டர் கூட நீங்கள் வேற யாராவது யோசிச்சிருக்கலாம். பட் இது வந்து பிரசாந்துக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போது ரீசெண்ட் டேஸில் இல்லை ஒரு கேரக்டர்னா ஹீரோக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக எழுதுவாங்க. பட் அந்த கேரக்டருக்காக பிரசாந்தை யோசிங்கன்றதே வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் ஃபார் பிரசாந்த் ஆல்சோ லைக் பிக்கஸ்ட் திங் தான் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் மேபி எழுதலாம். பட் நீங்கள் யோசிச்சு எழுதியிருக்கீங்க இல்லையா? ஸோ தட்ஸ் ஆக்சுவலி த ஃபெதர் ஃபார் ஹிம். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா ரைட்டிங் வந்துட்டு எந்த ஹீரோவும் நினச்சி எழுதுறேன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் விஷ்ணுவே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ராட்சசன் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போயிட்டு கடைசியில் அவருக்கு தான் வந்துட்டு, பட் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் ராட்சசனில். என்ன கொஸ்டின்னா, ராட்சசன் டிரெக்டர் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த ஹீரோஸை நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் மைண்டில் ஒரு ஹீரோஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க.
டிரெக்டர்ஸ்க்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அண்ட் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்டே ஒரு விஷ்ணுவை சூஸ் பண்ணியிருக்கணும், மூவ் ஆன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாம தான் வேற எங்கெங்கேயோ போயிட்டு லாஸ்ட்ல தான் அவருக்கு வருது, பிகாஸ் விஷ்ணு வாஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இந்த ப்ராஜெக்ட். நான் என்ன உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறேன்னா, இப்போ நீங்களும் அதை தான் சொல்றீங்க. மேபி உங்க ரைட்டிங் முடிஞ்சோடனே ஒரு ஏதாவது ஒரு ஹீரோ வருவார் இல்லையா, மைண்ட்ல வருவாங்க இல்லையா, அப்போ அந்த ஹீரோ கிடைக்காம இன்னொரு ஹீரோ கிடைக்கும் போது எப்படி அதை டிரெக்ட் பண்ணுவீங்க? லைக் போனா போதும் டைரக்ட் பண்ணுவீங்களா, இல்ல யூ வில் ஃபோக்கஸ் த ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இன் டைரக்ட் அ மூவியா? ஸோ அந்த அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? Okay, before I answer that particular part of your question, I want to clarify one thing. இது வந்து ராட்சசனுக்கு நடந்த மாதிரி இந்த கதை வந்து பல பேர்கிட்ட போயிட்டு கடைசியில் விஷ்ணு கிட்ட வரல. விஷ்ணு தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் விஷ்ணுவை தான் ட்ரை பண்ணேன். இல்ல இல்ல, நான் சொல்றது உங்களோட அடுத்த மூவியை சொல்றேன். இல்ல இல்ல, I understand, but I'm just clarifying that first part of that explanation you gave. I just don't want any confusion. விஷ்ணுக்கு இந்த கேரக்டர் கரெக்டா இருக்கும்னு நினைச்சு விஷ்ணுவை தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். ஆனால் விஷ்ணுவோட அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்கல. ஒரு 3 மாசம் 4 மாசம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, இனிமே அவரை வச்சு பண்ண முடியாது, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு, அவரை மீட் கூட பண்ண முடியலன்றதுனால ஐ வெண்ட் அரவுண்ட் டு அதர் பீப்புள், நரேட்டட் த ஸ்டோரி. அது கடைசியில் அங்கெல்லாம் அப்படி இப்படி கைமாறி கடைசியில் விஷ்ணுவை மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்படி கதை சொல்லி தான் இது ஓகே ஆச்சு. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் this film to be done by Vishnu, but then and the circumstances it just ended up that way. So that I just want to clarify that. Now coming to your question around, இப்போ ஒருத்தங்களை மைண்டில் வச்சுட்டு கதை எழுதி அதை அவங்களோட பண்ண முடியாமல் வந்துட்டு வேற ஒரு ஹீரோவை வச்சு அது பண்ணும்போது அது பண்ணணுமேன்றதுக்காக அந்த ஒரு மைண்ட் செட்டில் பண்ணுவோமான்னு கேட்குறீங்க. அதுக்குண்டான பதில் என்னன்னா பிரதர், ஐயோ அது பண்ணணுமே, இது இவன் தான் கிடைச்சான், இது வேற வழி இல்லை, அதனால இவனை வச்சு நான் படம் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எந்த டைரக்டரும் பண்ணால் அந்த படம் கரெக்டாக வராதுன்னு நம்புகிறேன். ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஹீரோ என்னதான் இருந்தாலும் ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவை வச்சு எவ்வளோ பெஸ்ட்டாக அந்த ப்ராடக்டை அந்த ஸ்கிரிப்டை அவங்க அந்த வந்திருக்கிற ஹீரோக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆப்டாக கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஷேப் பண்ணால் அந்த கதையை வந்து எஃபெக்டிவாக சொல்ல முடியும் அப்படின்னு இருந்தால் அதுதான் பண்ணணும். அது பண்ணுறது தான் கரெக்ட். இப்போ ஆப்வியஸாக வந்து ஒரு விஜய் சாருக்கு எழுதின கதை இப்போ இம்மீடியட்டா வந்து அவர் விஜய் சார் இல்லை, அதனால வேற ஒரு ஹீரோ வச்சு பண்றேன் அப்படின்னு போகும்போது விஜய் சாரோட மீட்டருக்கு எழுதுனது வேற சில ஹீரோஸ்க்கு அது செட் ஆகாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஹீரோ வராரோ அந்த ஹீரோக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே அடாப்ட் பண்ணணும், ஒரு ஸ்கிரிப்டோட சேஞ்சஸ் பண்ணணும், ட்வீக் பண்ணிட்டு அவங்கள வச்சு அது அந்த கதையை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எவ்வளோ நல்லா சொல்ல முடியுமோ அது சொல்கிறது தான் அட்டம் பண்ணணும். That is how I would approach it, and I'm sure most directors who are sensible would approach the same way. தேங்க்யூ பிரதர். ஆக்சுவலாக ஒன் மோர் கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து பிரசாந்த் இதுக்கு முன்னாடி வச்சாரு. அவர் சொன்ன விதத்தை மேபி நான் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஒரு மூவியை மேற்கோள் காட்டினாரு. வலிமையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது டிரெக்டர் வந்துட்டு ஹீரோஸ் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க ஸ்டோரிஸில் அப்படிங்கிற விஷயம் நடந்தது. பட் இஃப் டைரக்டர் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் இட், அவர் தான் வந்துட்டு அதை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து மேற்கோள் காட்டி இன்னொரு படத்தையும் அவர் சொன்னார். நான் என்ன அவர் சொல்கிறதுலேருந்து பார்க்குறேன்னா, அவர் சொன்ன படமே வெரி கான்ட்ரடிக்டரி. லைக் அவர் படம் சொன்னது வந்துட்டு பெரிய ஹீரோ இல்லாமல் இருந்தது, பட் இங்கே பெரிய ஹீரோ. அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் பெரிய ஹீரோ சப்ஜெக்டில் கமிட் ஆகிறீங்க, இப்போ அந்த பெரிய ஹீரோ வந்து தே டெல்லிங் த கரெக்ஷன், இதை பண்ணிட்டு வாங்க, எண்டப்பில் வந்துட்டு யூ ரியலி வாண்டட் டு டூ த மூவி அப்படி இருக்கு. பட் அவங்க கரெக்ஷன் சொல்கிற போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? அண்ட் அதை எப்படி கொண்டு போகணும்னு நினைப்பீங்க? இதை காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா, இல்லை அந்த ப்ராசஸ் சொல்லுங்களேன். எனக்கு வந்து the way I would approach it, it's a hypothetical scenario because it has not happened to me yet. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா, வாட் எவர் த சஜஷன் இஸ் கிவன் ஃப்ரம் த அதர் சைடு, அது வந்து அந்த ஸ்கிரிப்டை எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்குது, அது எவ்வளோ தூரத்துக்கு இஸ் இட் மேக்கிங் த ஸ்கிரிப்ட் பெட்டர், இஸ் இட் மேக்கிங் த நரேட்டிவ் பெட்டர், ஆர் இஸ் இட் காம்ப்ரமைசிங் த நரேட்டிவ் அப்படின்ற ஒரு கேள்வி தான் அது. தட் இஸ் சம்திங் தட் ஐ அப்ளை ஃபார்
everybody, like even now, even with FIR or any other films that I would make, that is the question that I will ask myself. வாட் எவர் சஜஷன்ஸ் இப்போ நான் எஃப்ஐஆர் பண்ணும்போதும் சரி, அது விஷ்ணுன்னு இல்லை, இட் கேன் பி எனி ஆக்டர், எனி சப்போர்ட்டிங் ஆக்டர். அது பிரசாந்த் கூட ஒரு சஜஷன் சொல்லலாம். சொன்னால் அது வந்து என்னோட நரேட்டிவை பெட்டர் பண்ணுதா இல்லை அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுதான்ற கேள்வி தான். அது காம்ப்ரமைஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஐ வில் புட் மை டிபேட் ஃபார்வர்ட். ஐ வில் எக்ஸ்பிரஸ் இட் இன் அ வே தட் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு மேக். திஸ் இஸ் த நரேட்டிவ் அண்ட் தீஸ் ஆர் மை ரீசன்ஸ். இந்த காரணத்தினால தான் நீங்கள் கொடுக்குற சஜஷன் என்னால் ஏற்றுக்க முடியாது, ஒரு எடுத்துக்க முடியாது, ஏன்னா தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த நரேட்டிவ் ஆஃப் த ஃபிலிம் லேட்டர் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணி சொல்லி புரிய வைக்க தான் அட்டம் பண்ணுவேன். ஏன்னா அல்டிமேட்லி ஆஸ் அ ரைட்டர் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம், that is what you are required to do. You are the captain of the ship. You have a certain responsibility. ஸோ அந்த ஒரு முறையில் தான் நான் அதை அப்ரோச் பண்ணுவேன். அண்டு இல்லை அவங்க கொடுக்குற சஜஷன் வந்து நான் நினச்சதை விட பெட்டராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் உள்வாங்கி ஏதாவது அதை அகாமடேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஏன்னா நோபடி இஸ் அ born genius, nobody is best at everything and every single day, every single moment. So if someone else is thinking along the same lines or better than you, suggestions can always be accommodated. Ultimately cinemaன்றது வந்து it is not a one man's job, it is a cumulative collaborative effort of so many people. So as a good director I would always want everyone to have that open mind. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கக்கூடிய அந்த அடாப்டபிலிட்டி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ வுட் அப்ளை ஈவன் மூவிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ brother. Thanks. தேங்க்யூ. ஹாய் மனு, பாலாஜி. ஹே பாலாஜி, how are you? ஃபைன். படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி. ஐ லைக் த கேரக்டரைசேஷன் ஆஃப் த ஹீரோ வெரி மச். ஏன்னா வந்து அது வந்து நம்ம ஊரில் வந்து அதை அந்த மாதிரி கேரக்டரைசேஷனை வந்து ஒரு மாதிரியே காமிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருந்தீங்க அண்ட் வெரி பாசிட்டிவாக இருந்தது. தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ. சில பேர்லாம் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்ன கிரிட்டிசிசம் கூட படம் பார்த்ததுக்கப்புறமா தேவ் சேஞ்ச். அண்ட் என்னென்னா வந்து யூ வாக்ட் எ வெரி டைட் ரோப் தான் சொல்லுவேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் கூட அது வந்து டார்னிஷ் பண்ணுற மாதிரி ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அதில் யூ ஹேண்டில் வெரி வெல். தேங்க்யூ. அண்ட் குட் டு சி தட் இட் இஸ் நம்ம தம்பிக்கும் ரோல் கொடுத்ததுக்கு. அப்படியே நம்ம இன்னொரு ட்விட்டர் ஸ்பேஸ் ஸ்டார் நம்ம கார்த்திகம் அப்படியே அடுத்த படத்தில் ஒரு ரோல் யோசிக்கும். கார்த்திக் இருக்கியாயா? நீ தூங்கிட்டான். யோ நான் வந்தா நீ தூங்க போயிடுறான் அவன். ஆமாம், கார்த்தி வந்து நீங்கள் வந்தோடனே தூங்கிடுறாப்புல. மோசமானவனுங்க. ஏங்க சார், நான் வந்துங்க இந்த ஆள் இருக்கான்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுங்க, அப்புறம் பார்த்தா ஆளே இருக்கிறது இல்லைங்க. ஒரு சேலஞ்ச் விட்டேனே பிரசாந்த். நான் வந்துடுறேன். இல்ல அலமத்தி அப்படிங்கோ நடக்குது. ஓகே நடக்குது. நான் இதெல்லாம் அரபிக் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது போட்டு அந்த மேல அந்த வெள்ளை போட்டு அந்த இதெல்லாம் மாட்டிட்டு தான் ஆடுறது. ஓகே, விஜய பீட் பண்றதுக்கு ஆடுறோம் நாங்க. பாலாஜி bro, அவரே சொல்லுவாராமே. சொல்லுங்க. இன்னைக்கு இது கடைசி விவசாயி பார்த்தேன். நீங்க தானே கலரிஸ்ட்? ஆமாங்க, சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். ஓகே தேங்க்ஸ். சோனி லைவ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு குவாலிட்டி. அப்படியா? ஆமா, நல்லா இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. மாநாடு விட இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே. இல்லை அது என்ன ஆயிடுதுன்னா அவங்க வந்து அவங்க நம்மக்கிட்ட வாங்குற இன்புட்ஸில் வந்து கொஞ்சம் அவங்க இந்த லீஸ்ட் ஃபார்மேட்டில் வாங்கிடுறாங்க. நாங்கள் கொஞ்சம் 2 முன்னாடி QCலாம் போயிட்டு வந்தது. அப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு ஹையர் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் ஏன்னா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன ஃபைட் பண்ணி கொடுத்தோம். லாஸ்ட் மினிட் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்ததுக்கு ஒரு 8-12 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டெலிவரியே பண்ணோம் ஃபைலை. அந்த ரேஷியோ கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க. ஆமாம். சூப்பராக அது வந்து மணிகண்டனோட விஷன். அது படமே வரணும்னு அப்படி. பட் என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு இந்த குற்றமே தண்டனையில் அது மாதிரி படத்தை கொடுத்தோம், ரிலீஸ் பண்ணோம் தேட்டருக்கும். அதையெல்லாம் தேட்டருக்காரங்களாம் ஜூம் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால்
சினிமாட்டோகிராஃபி அவருக்கு இது ஃபர்ஸ்ட் மூவியா இல்ல இல்லை செகண்ட்? இல்லை அவருடைய எல்லா படமும் காக்கா முட்டையிலேருந்து அவர் தான் சினிமாட்டோகிராஃபி. ஆண்டவன் கட்டில ஒண்டி தான் அவர் ஃப்ரெண்டு ஷம்மி பண்ணார். ஓகே சூப்பர். மற்ற எல்லா படமும் அவர் தான். ஓகே ஓகே ஓகே. சூப்பர். தேங்க்யூ. மனு சார் கிட்ட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மனு சார்கிட்ட கேட்க வேண்டியது இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இப்போ மனு இப்போ சொல்லுங்க. இப்போ எல்லாருமே வந்து உங்ககிட்ட இருந்து வந்து ஒரு ஒரு ஜிவிஎம் ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வருவீங்கன்றதுனால அதை மாதிரி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆமா. ஒரு ஒரு இப்போ நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் இது மாதிரியே அதனால் வந்து ஹேண்டில் இட். ஒரு ஒரு லவ் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. ம். ஸோ ஸோ அப்போ அதுக்கு வந்து டு யூ அப்ரோச் ஜிவிஎம் ஸ்கூல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அந்த லவ் ஃபிலிம்ஸ் அவர் ஒரு ஸ்டைலில் எடுப்பார்ல அதுவா, இல்லை யூ ஹேவ் யுவர் ஓன் வே, இல்லை நான் இப்படி தான் காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா எனி மனுஷர் அசிஸ்டன்ட்ஸ் யார் வந்தாலுமே ம். தே ஹேவ் தர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா ம். மனுஷனோட அசிஸ்டன்ஸ் படம். ஸோ ம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா இது வரைக்கும்? இல்லை உங்களோட ரைட்டிங்லேயுமே அது இருக்கா? இல்லை இல்லை நான் வந்து அந்த ஒர்க் த வே எக்ஸிக்யூஷன் அதுதான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு யூ திங்க் ஸோ? Balaji, I have been very clear from day one that I will not try to do what Gautam sir did. ஏன்னா கௌதம் சாருக்குன்னு இருக்கிறது சாரால மட்டும்தான் அது பண்ண முடியும். And I don't want to be a fool to attempt something like him because I worked so closely with him. ஏன்னா நீங்க சொல்றது ரைட்டு, ஒரு நேச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா பல முறை பல ப்ரொடியூசர்ஸ்ட்ட போய் கதை சொல்ல உட்காரும் போதெல்லாம் என்ன உங்க பாஸ் மாதிரியே அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல சொல்லுவீங்களா அப்படி இப்படின்னு கேட்டாங்க, ஓப்பனா கேட்டவங்க இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா வாட் ஒர்க்ஸ் ஃபார் கௌதம் சார் வில் ஒன்லி ஒர்க் ஃபார் கௌதம் சார். அண்ட் it will be extremely foolish on my part to attempt something like that. So I made a conscious decision not to go down that track. அதுவும் என்னோட மொதல் படம் வந்து கண்டிப்பா வந்து I definitely don't want to have any similarities to what a sir would make. So I took a subject that was completely close to my heart and வேற ஒரு விதத்துல ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கான்ஷியஸா ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணதுதான் FIR. ஆனா அவரோட இன்ஃப்ளூயன்சஸ் எனக்குள்ள கண்டிப்பா இருக்கும் பாலாஜி. ஏன்னா ஆப்வியஸா 8 வருஷம் கூடவே சைட்ல நின்று அவரோட வேலை பண்ணியிருக்கேன். அவரோட இன்ஃப்ளூயன்சஸ் வந்து எனக்குள்ள சப்கான்ஷியஸ் லெவல்ல இருக்கும். அது இருந்தா ஓகே. பட் த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் அண்ட் எவ்ரிதிங், the characterization etc, I didn't believe it should be like sirs because sir's style is sirs and I shouldn't try to ape it. What kind of scripts, what kind of genres you want to explore? Incidentally, Balaji, first script that I originally wrote was a rom-com. Oh, okay. அதுதான் முதல்ல எழுதினேன். அண்ட் அதுலேயும் வந்து rom-com தான் எடுத்தாலுமே வந்து சாரோட டைப் ஆஃப் rom-com கிடையாது. அது இட் வாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கைண்ட் ஆஃப் rom-com ஸ்டோரி. என்ன நான் போய் பிச் பண்ணி பேசும்போது எல்லாமே அப்போ இருந்த ட்ரெண்டுக்கு எல்லாருக்குமே either film or a horror film. No hero or producer wanted to touch a rom-com. Okay. This I'm talking about 2017-18. Yeah. Okay, so I was not ready to make a horror film, so I wrote action films. So அந்த rom-com இன்னமும் எடுக்காம அப்படியே சைட்ல தான் கிடக்குது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எழுதினேன். ஆக்ஷன் இஸ் சம்திங் தட் கம்ஸ் நேச்சுரலி டு மீ. எனக்கு வந்து ஆக்ஷன் எழுதுறது பிடிக்கும், ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதும் பிடிக்கும். ஸோ அதனால that is something that I'm very comfortable with. So I see myself making a lot more action films than a rom-com is what I would say. இல்லை எனக்கு வந்து மின்னலே வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் சார்கிட்டேருந்து அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் நான் அது அவருமே அந்த இதுலேருந்து வந்துட்டார். ஸோ அது அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு அந்த சூர்யா சாரும் ஜோதிகாவும் மேமும் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு கிளிம்சஸ் இருக்கும் அவங்களோட அந்த பூமிகாவனுடைய சில்லுன்னு ஒரு காதலில், அதில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸை வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்தால் ஐ திங்க் இட் வில் ஹேவ் இஸ் ஓன் செட் ஆஃப் ஆடியன்ஸ் நினைக்கிறேன். தேர் மேபி.
Obviously, see, one set of audience will always be there, Balaji. And ஆனா என்னன்னா, as you would know this, our films, I mean, நம்ம படம் எடுக்கிறது வந்து it is for business reasons. And business-ஆ எது viable-ஆ இருக்கு, எது saleable-ஆ இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. So, bottom line வந்து, unless it makes money or unless it actually makes a big profit, people don't really consider it as a success. ட்ரூ அல்ல அதுவும் இல்லாமல் ராம்காமில் இருக்கிற இன்னொரு இது என்னென்னா யூ நீட் த சாங்ஸ் டு பி ஹிட் மின்னலையாக இருக்கட்டும் Exactly. சின்னொரு காதலும். ஸோ அந்த சாங்ஸ்லாம் ஹிட் ஆகும்போது தான் அது வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு இதாக இருக்கும். எக்ஸாக்ட்லி, அப்சல்யூட்லி ட்ரூ. அண்ட் இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, இப்போ ராம்காம் அப்படின்னு எடுத்தோம்னா no big star will step in immediately. Okay, because they all want they are all in that space of making a bigger film or action film that has a bigger shelf life. Yeah. So இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்பரண்ட்லி பிரபாஸ் மட்டும் வந்து பண்ணாரு ராம்காம், ராதேஷாம் பண்ணாரு. See, okay. அதாவது ஒரு டைரக்டர் வந்து நேஷனல் லெவல்ல ஏதாவது இழுத்து விட்டு அவர் வாயை புடுங்கி அதை வந்து கேப்டன் போடுறதுக்கு அவர்கிட்ட நிம்மதியா ஒரு அமேசான்ல ரிலீஸ் ஆகி எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. கம்மல் இருக்க முடியாத. உண்மையை சொன்ன அது சரி, அவரை எதுக்குங்க இழுக்கிறீங்க? பாவம் அவர் மனுஷார், அவர் பாட்டுக்கு சேவனே FIR பேசிட்டு இருக்காரு. அவர் ஏதோ யதார்த்தமா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பதார்த்தமா இவனுக்கு கேப்ஷன் போட்டுருவானுங்க. விஷ்ணு பிரதர் இருக்க